கவிதைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். எந்த கவிதையை எடுத்தாலும், எந்த துறையில கவிதையை எடுத்தாலும் நமக்கு அதிலிருந்து நிறைய பாடம் கிடைக்குது. கருத்துக்கள், ஆழ்ந்த கருத்துக்கள் இருந்தாலும் எல்லாமே வாழ்க்கைக்கு தேவையானதா இருக்கு. எந்த உயிரினமாய் இருந்தாலும் அடிப்படை தேவைகள் 3. பசி, தாகம் இதை தணிப்பதற்கு உண்ண உணவு, தண்ணீர் தேவை. அதுக்கப்புறம் வாழ்வதற்கு இருக்க இடம் தேவை. மனிதர்கள்னு வந்தா உடுப்பதற்கு உடை தேவையா இருக்கு. மற்ற உயிரினங்களுக்கு அதாவது எந்தெந்த சூழ்நிலையில வாழுதோ அதுக்கேத்த மாதிரியே இறைநிலை அந்த சூழ்நிலையை தாங்குவதற்கு ஏத்த மாதிரி உடல் அமைப்பு, தோல் அமைப்பு எல்லாமே இருக்கு. மனிதர்களுக்கு தோல் அவ்வளவு இயற்கை நிகழ்ச்சிகளை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால வாழும் முறை விலங்கினங்கள்ல இருந்து மற்ற உயிரினங்கள்ல இருந்து மாற்றத்தோட இருக்கணுங்கிறதுனால ஆடைகள் தேவையா இருக்கு. அதுக்கேத்த மாதிரி தோலும் அமைந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு இடத்துல இருக்கிற சீதோஷ்ண நிலைக்கு ஏத்த மாதிரி வெயிலை தாங்குவதற்கும், குளிரை தாங்குவதற்கும், மற்ற சீதோஷ்ண நிலைகளை தாங்குவதற்கும் ஆடைகள் தேவையாயிருக்கு. அப்ப எல்லா இடத்துலயுமே இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வேண்டிய வசதிகள் எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கணும். அதுல மனிதர்களுக்கு சிறப்பு தன்மை வேற இருக்கு. ஆனா எல்லாமே ஒரே ஒரு மனிதனால நடக்கிறது இல்ல. எல்லாமே கூட்டு உழைப்பாலதான் நடக்குது. இதுதான் மகரிஷி சொல்றார். புனிதமுள்ள ஆறறிவின் உருவாய் தோன்றி புவி மீது ஆங்காங்கே வாழ்கின்றோம். தனி ஒருவன் உடல் இயங்க வாழ்க்கை செய்ய தகுந்த உணவும் உடையும் மற்ற யாவும் மனிதர் பல லட்சத்தின் கூட்டு உழைப்பால் மதி உறவால் கிடைக்கின்ற உண்மை கண்டோம். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய உழைப்பும் சமுதாயத்துக்கு போய் சேருது. சமுதாயத்துல இருக்கிறவங்களுடைய உழைப்பும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் போய் சேருது. பல லட்சம் மக்களோட கூட்டு உழைப்பாலதான், அப்புறம் அறிவின் திறனை உபயோகப்படுத்தி தான் இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றுவதற்கு அறிவு திறன் தேவை. அதை வச்சுக்கிட்டுதான் எல்லா பொருட்களுமே உற்பத்தி செய்யறது இருக்கு. அப்புறம் அதை உபயோகப்படுத்துறோம். இனி நமது உடல், குடும்பம், உற்றார், ஊரார், உலகோர்க்கு ஆற்ற உள்ள கடமை செய்வோம் அப்படின்னு ஒரு கவிதையை கொடுக்கிறார். அப்போ இந்த உணவு, அப்புறம் உடை, இருக்க இடம், இது 3 ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்போ உணவுங்கிறதுக்கு உழவு தொழில், விவசாயம். உடை, இதுக்கு முக்கியமானது நெசவு தொழில். இந்த நெசவு தொழில் அடிப்படையாதான் ஆடைய நம்ம உற்பத்தி செய்யறோம். அதுக்கப்புறம் இருக்க இடம், அதுக்கு கட்டிடங்கள் தேவையா இருக்கிறதுக்கு தான் அதை பத்தின வீடு கட்டக்கூடிய அந்த ஒரு தொழிலை எல்லாரும் செஞ்சுக்கிட்டு வராங்க. அப்ப இந்த 3ம் முக்கியமா இருக்கு. அதனால்தான் மகரிஷி அவர்கள் ஒவ்வொரு மனிதரும் விவசாயம், நெசவு தொழில், அப்புறம் வீடு இப்படி கட்டுறது, சமையல் கலை, அப்புறம் இந்த விஞ்ஞான கருவிகளை இயக்கும் திறன், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்றாரு. இப்போ இந்த நெசவு தொழில், உழவு தொழிலுக்கு அப்புறம் நெசவு தொழில் தான் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் அப்படின்னு சொல்ற பழமொழி கேட்டிருக்கோம். ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்றதையும் கேட்டிருக்கோம். அந்த காலத்துல இருந்து, சங்க காலத்துல இருந்து இந்த ஆடை உடுத்துவது அப்படின்னு இது பஞ்சு எப்போ அதை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சாங்களோ
அந்த செடியை வளர்த்து அந்த பஞ்சை அதை ஆடையாக அதுல இருந்து நூல் எடுத்து அதை ஆடையா உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சாங்களோ அப்பையில இருந்து ஆடைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இருக்கு. இது அந்த காலத்துல இருந்தே பார்த்துட்டு வரோம். அதனால நெசவு தொழில் ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க பொருளாதார நிலைமைக்கு ஏத்த மாதிரி, பணக்காரங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி உடை, நடுத்தர வர்க்கம்னா அதுக்கு ஏத்த மாதிரி உடை, ஏழைகள்னா அதுக்கு ஏத்த மாதிரி உடை அப்படின்னு வெவ்வேறு விதமாக நெசவு தொழில்ல ஆடைகள் உற்பத்தி செய்துக்கிட்டு வராங்க. அப்ப எந்த துறையா இருந்தாலும், உணவுத் துறையா இருந்தாலும் அதை வியாபாரம் செய்யறவங்களா இருந்தா அதுக்குன்னு ஒரு நெறிமுறை இருக்கும். அதே மாதிரி நெசவு தொழில்னாலும் சரி, கட்டடக்கலைனாலும் சரி, சமையல் கலை நிபுணர்கள்னாலும் சரி, இல்ல விஞ்ஞான அறிவு இருந்து அதை கண்டுபிடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ்வதுதான் முக்கியம். அந்த நெறிமுறைகள் ஒவ்வொருத்தரும் அவங்க வகுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, நம்ம சாதாரணமா ஒரு வாழ்க்கை வாழறோம் அப்படின்னா கூட திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மத்தவங்களை ஏமாத்தக்கூடாது அப்படின்னுட்டு நம்ம சொல்றோம். அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்களோட கோபப்படக்கூடாது, பேராசை கூடாது அப்படின்னு இந்த 6 குணங்கள் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், அவமரியாதை, அதிகார போதை, இந்த மாதிரி குணங்கள்லாம் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நமக்கு பெரியோர்கள் முன்னோர்கள்லாம் சொல்லி வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க நம்மள. அப்ப எந்த துறையா இருந்தாலும், எந்த தொழிலை செய்வதாக இருந்தாலும், தனி மனிதனாக இருந்தாலும் சரி, குடும்பத்துல இருந்தாலும் சரி, சமுதாய வாழ்க்கை வாழ்வதா இருந்தாலும் சரி, எதற்குமே ஒரு சில நெறிமுறைகள் இருக்கு. திருமண வாழ்க்கைன்னு வரும்போது அங்க ஒரு நெறிமுறை, குழந்தைங்களை வளர்க்கும் போது அங்க ஒரு நெறிமுறைகள் இருக்கு அப்படின்னு எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்போ மகரிஷி அவர்கள், வேதாத்திரி மகரிஷி அவங்க நெசவு தொழில் அந்த குடும்பத்துல அவங்க பிறந்தாங்க. சின்ன வயதுல ஏழை குடும்பத்துல பிறந்தா கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும். 9 வயதிலேயே அந்த பொருளாதார நிலைமையை உயர்த்தணுங்கிறதுக்காக தன்னுடைய தந்தையோட சேர்ந்து இந்த வியாபாரத்துல இன்னும் அதுல எப்படி மேல்நிலைக்கு வரலான்னு உதவி செய்துக்கிட்டே வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 18 மணி நேரம் அவங்க உழைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் கூட அவர் கூட நெசவு தொழில் தான் செய்தாராம். கம்பன் கம்பர் கூட நெசவு தொழில் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நெசவு தொழில்ங்கிறது ரொம்ப உயர்ந்த தொழில். எப்படி உழவு தொழில் இருக்கோ, ஏன்னா எல்லாமே சமுதாயத்துக்கு போகுது. குடும்பத்துல இருக்கோம் அப்படின்னா இந்த நெறிமுறைகளும் ஒரு சில உறுப்பினர்களோட தான். ஆனா இந்த உழவு தொழிலா இருக்கட்டும், நெசவு தொழிலா இருக்கட்டும், இல்ல கட்டடமா செய்யறதா இருக்கட்டும், அந்த தொழில் எல்லாமே என்னன்னா எல்லாமே சமுதாயத்தை சார்ந்து இருக்கு. அப்போ அங்க நெறிமுறைகள் இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கணும். அந்த விதிமுறைகள் ரொம்ப ஒழுங்கா இருக்கணும். தனக்கும் பாதகம் இல்லாம இருக்கணும். அந்த தொழில் யார் செய்யறாங்களோ மற்றவங்களுக்கும் பாதகம் இல்லாம இருக்கணும். அப்படிதான் அந்த நெறிமுறைகள் இருக்கு. அப்புறம் அதை எல்லாரும் கடைபிடிக்கணும். ஆனா அந்த காலத்துல அரசரா இருந்தாலும் சரி, அமைச்சர்களா இருந்தாலும் சரி, அந்த இயற்கையை கொடுக்கிற அந்த செயல் விளைவு தத்துவத்தை உணர்ந்து கொண்டு அவங்கெல்லாம் அந்த மாதிரி நிறைய அரசர்கள் அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய குருமார்களும் இத மாதிரி எல்லாம் என்ன போதனைகள் இருக்கோ, நெறிமுறைகள் இருக்கோ அதை அவங்களுக்கு எடுத்து சொல்லிட்டே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அரசர் ஆட்சின்னு போய் ஜனநாயக ஆட்சி வந்தது. அரசாங்கம் அப்படின்னு வந்துச்சு. அதுலயும் அந்த காலத்துல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எல்லாம் அவ்வளவு நெறிமுறையோட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தாக்கா சில சில நாட்டுல இருந்த தலைவர்கள் நிறைய பேர் அந்த மாதிரி வாழ்க்கை எந்த நாடா இருந்தாலும் சரி, வெளிநாடா இருந்தாலும் சரி, இந்த ஆசிய நாடுகள்லயும் சரி, எல்லாருமே வியாபாரம் செய்பவர்களா இருந்தாலும் சரி, நாட்டை ஆள்பவர்களா இருந்தாலும் சரி, இல்ல எந்த தொழில் செய்து வியாபாரம் செய்பவர்களா இருந்தாலும்
அவங்க வந்து நெறிமுறைகளை கடைபிடிச்சுட்டு வந்திருக்காங்க. அதனாலதான் பிரச்சனைகள் இல்லாம அந்த காலத்துல இருந்த மக்கள் வசதி இல்லைன்னா கூட நெறிமுறைகளை கடைபிடிச்சிட்டு வந்ததுனால சந்தோஷமா வந்திருக்காங்க. ஆனா போக 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 இந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நெறிமுறைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சதுனால எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. அமைதிங்கிறது போயிடுச்சு. அது இயற்கை சீற்றங்கள்ல காமிக்குது. இப்ப பாக்குறோம். எத்தனை இயற்கை சீற்றங்கள் நடக்குதுன்னு பாக்குறோம். ஆனா வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அப்புறம் எந்த மகானுமே அவங்க வந்து சில விதிமுறைகளை கடைபிடிச்சு இப்படிதான் வாழ்வோம் அப்படின்னு வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலயும் சரி, தன்னுடைய தொழிலையும் சரி, நெசவு தொழிலையும் அவரே வந்து சில நெறிகளை வகுத்து கொண்டிருக்கார். இது வந்து எந்த வியாபாரம் செய்தாலும் இது வந்து பொருந்தும். அந்த மாதிரி சில நெறிகளை கடைபிடிச்சிட்டு வந்திருக்கார். அதுதான் பார்க்க போறோம். விற்பனையில் ஒத்துழைக்கும் எவருக்கும் லாப விகிதத்தில் பெரும்பாலும் குறைந்திடாமல் சிற்பிகளைப் போல் அறிவை புலன்களோடு சேர்த்து ஒன்றி தொழிலாற்றும் நெசவாளர்கள் அற்புதச் செய்கைக்கேற்ற கூலி தந்தும் ஆடைகள் நெய்தே விற்கும் மற்றையோர்கள் கற்பனையாலும் என்னால் நஷ்டம் காணா கருத்துடனே உடுத்துபவர் திருப்தி காண்பேன். என்ன ஒரு நெறிமுறை பாருங்க. எல்லாருமே தொழில் ஆரம்பிக்கிறாங்க, வியாபாரம் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா லாபம் ஒண்ணுதான் அவங்க மனசுல இருக்கு. நம்ம தொழில் ஆரம்பிக்கிறது, நம்ம வியாபாரம் ஆரம்பிக்கிறது, நம்மளுடைய லாபத்தையும் கணக்குல வச்சுக்கிட்டு, இன்னொருத்தருக்கு அது தொந்தரவு இல்லாம இருக்கா? இன்னொருத்தருக்கு அது பிரச்சனை இல்லாம இருக்கா? இன்னொருத்தருக்கு அது கஷ்டம் கொடுக்காம இருக்கா? அவங்களுக்கு லாபம் கிடைக்குதா? அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து ரொம்ப குறைச்சலா தான் இருக்கு. அதனாலதான் பாருங்க, எல்லா இடத்துலயும் அடல்ட்ரேஷன், எல்லா இடத்துலயும் கலப்படம். குறைஞ்ச விலையில வாங்கணும்னா கூட அதுக்காக அப்படி சாயம் போற மாதிரி, அது சீக்கிரமே கிழியிற மாதிரி, அந்த மாதிரி கூட வேண்டாம். ஆனா மகரிஷி எல்லா விதமாவும் அவர் வந்து நெய்து அந்த மாதிரி ஒரு ஆடைய தயாரிச்சிருக்காரு. அதுதான் நம்ம பாக்குறோம். இதுல சொல்றாரு பாருங்க, ஆடைகளை தோற்றுவிக்கும் பணியில் கண்ட அனுபவமும் திறமையும் கொண்டு எல்லோருக்கும் கோடையிலும் குளிரினிலும் உடுத்திக் கொள்ள குறைந்த விலையில் நல்ல துணி வகைகள், ஊடை வலு, பாவு வலு பொருத்தம் பார்த்து ஒத்து நெய்து சரி அகல நீளம் வைத்து கூடை சுமப்போனுக்கும் செல்வர்கட்கும் குறித்த விலையில் விற்கும் ஒரு பணியை செய்தேன். அப்போ ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரர்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏத்த மாதிரி யாருமே ஐயோ இப்படி வாங்கிட்டோமே, இப்படி வந்து ஒரு துணிய குடுத்துருக்காங்களேங்கிற அந்த எண்ணம் வரக்கூடாது. தன்னுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது. இந்த வியாபாரத்துல உண்மையா இருக்கணும் அப்படின்னு எல்லாவித வர்க்கமா இருக்கிறவங்களுக்கும், நடுத்தர வர்க்கம், பணக்காரர்கள், ஏழை எல்லாருக்கும் ஏத்த மாதிரி யாருமே கரிச்சு கொட்டாத அளவுக்கு அந்த நெறிமுறையை கடைபிடிச்சுட்டு வந்திருக்கு. எவ்வளவு அழகா அந்த கவிதையில குடுத்துருக்காங்க. அது கைத்தறி ஆடையா இருந்தாலும் சரி, குளூர்ல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உடையை தயாரிச்சாலும் சரி, அந்த நெசவு தொழில்ல லாபமும் இருக்கணும், மத்தவங்க நஷ்டப்படக்கூடாது, எல்லோருக்கும் திருப்தி கிடைக்கணும். அப்புறம் மற்றவர்களும் யார் அதை எடுத்துக்கிட்டு போய் வியாபாரம் செய்யறாங்களோ அவங்களும் அதுல நஷ்டம் அடையக்கூடாது. அப்புறம் உடுத்துபவர்கள் அவங்க சந்தோஷமா இருக்கணும். எத்தனை யோசிச்சிருக்காரு பாருங்க. இந்த மாதிரி எல்லாரும் யோசிச்சு அவ்வளவு நல்லா இருக்கும். சமீபத்துல ஒரு குடும்பத்துல மாமிசம் வாங்கிட்டு போய் அத வந்து வாங்கிட்டு போய் சமைச்சு ஒரு குடும்பத்துல 4 பேர் இறந்து போயிட்டாங்களாம். பார்த்தா அது எப்படிப்பட்ட குவாலிட்டி இருந்ததுன்னு தெரியல. எல்லா இடத்துலயும் கலப்படம், கலருக்கு கலப்படம், அப்புறம் இனிப்பு பண்டங்கள்ல கலப்படம். போக போக வெளியில சாப்பிடுறதுங்கிறதே அவ்வளவு பயமா இருக்கு. பழங்கள் பழங்கள் வந்து பார்த்தா வெளிநாட்டுல எல்லாம் இப்போ
எல்லாமே ரப்பர் மாரி இருக்குது. இப்ப நம்ம ஊர்ல காய்கறி எல்லாம் வந்து புடலங்காய் அதெல்லாம் இது பண்ணோம்னாக்கா, டக்குன்னு உடைக்க முடியும். வெண்டைக்காவெல்லாம் உடைக்க முடியும். அங்க பார்த்தா, இந்த பட்டர் ஃப்ரூட் அப்படிங்கிறதெல்லாம் வளைக்கிறாங்க. அதெல்லாம் உடைக்கவே முடியல. எல்லாம் ஆர்டிபிஷியலா செயற்கையா தயாரிக்கிறாங்க. பழங்கள் மொதற்கொண்டு. அதே மாரி கோஸ், கேபேஜு, முட்டைகோஸ் இதெல்லாம் கூட வந்து எல்லாம் வந்து ஆர்டிபிஷியலா தயாரிக்கிறாங்க. இத சாப்பிடுறவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? இந்த மாரி தயாரிக்கிறதுனால அப்போதைக்கு லாபம். ஆனா இது வந்து எப்படிப்பட்ட ஒரு விளைவ குடுக்கும்? பின்னாடி வர சந்ததிகள எப்படி பாதிக்கும்? இன்னும் யாரும் உணரல. எத்தன பேருக்கு இந்த நெறிமுறை இது போய் சேரணும். எவ்வளவு அழகா குடுத்திருக்காரு பாருங்க. சிற்பிகள் போல் சிற்பிகளுக்கு அவ்வளவு கூர்ந்து ஒரு சிலைய வடிக்கணும்னா, அவ்வளவு கூர்ந்து அந்த சிலைய வடிப்பாங்க. ஏன்னா, அவங்க ஒரு கல்ல கொண்டு வராங்கன்னா, அந்த கல்லையே எடுத்துட்டு வரதே தரமான கல்லா இருக்கணும். அப்புறம் அது வந்து ஒரு தடவ உடைஞ்சிடுச்சு, எங்கேயாவது சரியா இல்லன்னா, அந்த கல்ல மறுபடியும் உபயோகப்படுத்த முடியாது. அது மாரி அபூர்வமான கல்ல கொண்டு வரும்போது, அதுக்கேத்த மாரி அவங்க வந்து கூர்ந்து அதுல வந்து ஒரு ஒரு தெய்வீக தன்மைய கொண்டு வரணும். அந்த சிலையில வந்து ஒரு தெய்வீக தன்மைய கொண்டு வரணும் அப்டின்னா, அதுக்கு எவ்வளவு அவங்க வந்து உழைக்கணும். எவ்வளவு வந்து அது கூர்ந்து ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். அப்புறம் நல்ல நோக்கத்தோட வந்து அதுல வந்து அந்த சிலைய வடிக்கணும். ஒரு கடவுள் கோவிலுக்கு சிலைய வடிக்கிறாங்கன்னாலும் சரி, ஒரு தலைவரோட சிலைய வடிக்கிறாங்கன்னாலும் சரி, அது தத்ரூபமா இருக்கணும். யார நெனச்சு சிலைய வடிக்கிறாங்களோ, அந்த உருவம் அதுல அப்படியே வரணும். அப்ப எந்த அளவுக்கு அதுல ஃபோக்கஸ் இருக்கணும். அந்த மாதிரி தான் நெசவு தொழிலும் இங்க சொல்றார். விற்பனையில் ஒத்துழைக்கும் எவருக்கும் லாப விகிதத்தில் பெரும்பாலும் குறைந்திடாமல். இந்த நெசவு தொழில நான் செய்து உற்பத்தி செய்ததுக்கு அப்புறம் யாருக்காவது விற்கிறேன்னா, அவங்களுக்கு அதுல லாபம் இருக்கணும். அவங்க அதுல வந்து சந்தோஷப்படணும். அதுக்கப்புறம் அந்த நெசவு தொழில்ல அதுல வந்து தன்னுடைய அந்த கற்பனை திறன வந்து நெசவு தொழிலும் உபயோகப்படுத்தணும். எப்படி சிற்பிகள் வந்து அந்த கலைத்திறன உபயோகப்படுத்துறாங்களோ, நெசவு தொழில் ஒரே மாதிரி டிசைன போட முடியாது. அந்தந்த ஊருக்கு ஏத்த மாரி எல்லாரும் எப்படி வந்து அத வந்து விரும்புறாங்களோ, அப்புறம் காலத்துக்கு ஏத்த மாரி அத மாத்திக்கிட்டே இருக்கணும் டிசைன். அந்த மாரி கற்பனை திறன் அதுல வந்து வளம் பெற்றிருக்கணும். அப்படி இருக்கணும். அப்புறம் கலர் அந்த நிறங்கள் அது வந்து காம்பினேஷன் ஒவ்வொன்னும் வேற வேற மாதிரி இருக்கணும். அதனால தான் பார்த்தாக்கா வேதாத்திரி பச்சை அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருந்தது. எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா பாடினவங்க. கர்நாடிக் மியூசிக்ல தேர்ந்தவங்க. அவங்க வந்து ஒரு நீலம் அத எப்பொழுதும் உடுத்திப்பாங்க கச்சேரியில. அதுக்கு எம்.எஸ். ப்ளூன்னே பேரு. எப்படி வேதாத்திரி பச்சைன்னு இருந்துச்சோ, அதே மாரி எம்.எஸ். ப்ளூன்னு அது அந்த கலர் காம்பினேஷன். அந்த மாதிரி கலர் காம்பினேஷனும் இந்த நெசவு தொழில்ல ரொம்ப முக்கியமானது. அந்த டிசைன் முக்கியமானது. அதுக்கேத்த மாரி அவங்க கற்பனை திறன் வளம் பெற்றுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அதனால தான் வந்து சிற்பி போல அந்த அறிவை புலன்களோடு சேர்த்து ஒன்றி தொழிலாற்றும் நெசவாளர்கள். அவ்வளவு ஈஸி இல்ல அது. 18 மணி நேரம் உழைக்கிறாங்கன்னா, இப்பதான் வந்து அது வந்து மெஷின்ல ஆப்பரேட் பண்றதெல்லாம் இருக்கு, இயந்திரங்கள் வச்சு. அந்த காலத்துல கையில வந்து அத நெசவு தொழில் செய்வாங்க. மகரிஷியே அப்பப்போ சொல்வார், தன் கை எப்படி காய்ச்சு போச்சுன்னு சொல்வார். சின்ன வயசுல இருக்கும்போது அத பார்த்து அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்வார். அதே மாரி அந்த தொழில்ல இருக்கிறவங்களுக்கு சரியான கூலி. அவங்க எவ்வளவு நேரம் உழைக்கிறாங்களோ அதுக்கேத்த மாரி கூலி இருக்கணும். அப்புறம் ஆடைகள் கற்பனையால அந்த வந்து வளம் பெற்று அந்த டிசைன்ஸ் இருக்கணும். அதுல யாருக்கும் நஷ்டம் வரக்கூடாது. அப்புறம் உடுத்துபவர்களோட திருப்தியும் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். இப்ப யார் வந்து இப்ப நான் கூட ஒரு தரம் ஆ புடவ கட்டிட்டு போனபோது, மகரிஷி வந்து அவர் சொன்னார், அந்த புடவையில இருக்கிற அந்த கலர் காம்பினேஷன பார்த்து, என்ன அழகா இந்த நிறத்த அவங்க ஒரு நிறத்தோட இன்னொரு நிறத்த சேர்த்து எவ்வளவு அழகா இந்த நிறத்த கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புடவைய நம்ம வந்து இது பண்றோம். அதுக்காக தப்பா எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்கு அவர் அதுவும் கூடவே இன்னொரு வார்த்தை சொன்னார். நெசவு தொழில் செய்ததுனால, இந்த நிறத்த பத்தின விஷயங்கள தெரிஞ்சதுனால, இத பத்தின வந்து விளக்கத்த நான் குடுக்குறேன். அப்படின்னு. ஏன்னா இன்னும் சில பேர் இருந்தனால, அத யாரும் தப்பா எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்கு, கூடவே அந்த எக்ஸ்பிளனேஷனும் குடுத்தார்.
எவ்வளவு ஒரு அதுல ஒரு மதிப்பு பாருங்க. அந்த ஒரு கட்டினவங்களுக்கும் ஒரு மதிப்பு. அப்புறம் ஏன் இந்த நிறத்த பத்தி நான் விமர்சனம் பண்றேன். யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. அப்படிங்கிறதுக்கு வேண்டிய விளக்கத்தையும் மகரிஷி குடுக்குறாரு. என்ன ஒரு மரியாதை பாருங்க. அப்போ தொழில்ல மதிப்பு, அத வாங்குறவங்களும் யாரும் நஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு உயர்ந்த எண்ணம். கட்டிக்கிறவங்களும் திருப்தி இருக்கணும். அப்ப எல்லா வர்க்கத்தையும் திருப்திப்படுத்தணும். அப்புறம் யாரும் நஷ்டப்படக்கூடாது. அப்படின்னு ஒரு உயர்ந்த நோக்கத்துல அந்த நெறிமுறைகள கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் அதுல கற்பனை திறன். அதனாலதான் வேதாத்திரி பச்சைன்னு வந்துச்சு. அப்புறம் அதுல அவ்வளவு நுட்பத்தோட அவங்க அந்த வேலை செய்யணும். இந்த அளவுக்கு அவர் அந்த தொழில்ல ஒரு நெறிமுறைய கொண்டு வந்திருக்கார். விற்பனையில் ஒத்துழைக்கும் எவருக்கும் லாப விகிதத்தில் பெரும்பாலும் குறைந்திடாமல் சிற்பிகளைப் போல அறிவை புலன்களோடு சேர்த்து ஒன்றி தொழிலாற்றும் நெசவாளர்கள் அற்புத செய்கைக்கேற்ற கூலி தந்தும் அவங்க அவங்க தன்னுடைய அந்த கற்பனை திறனை உபயோகப்படுத்தும் போது அதற்கேத்த கூலி கொடுக்கணும். அப்பதான் அவங்க மேலும் மேலும் அந்த கற்பனை திறனை வளர்த்துப்பாங்க. அதுக்காக ஏற்ற கூலி தந்தும் ஆடைகள் நெய்தே விற்கும் மற்றையோர்கள் கற்பனையாலும் என்னால் நஷ்டம் காணாம். அந்த எண்ணத்துல கூட ஐயையோ இவங்ககிட்ட வாங்கினோம், அதனால நஷ்டப்பட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் துளி கூட வரக்கூடாது அப்படின்னு கற்பனையாலும் என்னால் நஷ்டம் காணா கருத்துடனே உடுத்துபவர் திருப்தி காண்பேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன அழகா இந்த இந்த மாதிரி ஒரு நெறிமுறைய எல்லா தொழில் வியாபாரம் செய்யும் பொழுது எல்லாரும் வகுத்துக்கிட்டாங்கன்னா எந்த அளவுல இருக்கும். ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, நான் வாங்குற சம்பளத்துக்கு திருப்தியோட அதுக்கும் மேல நான் உழைக்கணும். ஏன்னா சமுதாயம் என்ன பாதுகாத்துட்டு இருக்கு. எத்தனையோ இப்ப இருக்கிற சமுதாயம் இல்ல, இந்த கடமைங்கிற இதுல அவர் எவ்வளவு அழகா எடுத்து சொல்றார். முன்னோர்கள் எத்தனையோ பேரு எவ்வளவோ கண்டுபிடிச்சு நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய உதவிகளை செய்திருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி நான் சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கிற செலுத்துற கடன் தான் கடமை. அந்த கடமைய தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம், இந்த ஆர்டர்ல தான் என்னுடைய கடமை செய்யணும் அப்படின்னு எல்லாருமே உணர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்றார். அதனாலதான் சொல்றார். அப்ப நம்மளுடைய ஆர்வம் எப்படி இருக்கணும்? அப்போ உடல் வலிவோடு அறிவுத்திறன் ஒன்று சேர்ந்து உழைத்திடுவோம். முயற்சியுடன் விளைவை கொண்டு குடல் பசியை தீர்த்திடவே மட்டுமல்ல, குவித்திடலாம் பணம் என்ற குறிப்பும் அல்ல. வெறும் பசிக்காகத்தான் உழைக்கிறேங்கிற அந்த எண்ணம் மட்டும் இருக்கக்கூடாது. பணம் சம்பாதிக்கிற அந்த எண்ணம் மட்டும் இருக்கக்கூடாது. கடல் சூழ்ந்த உலகில் வாழ் மக்கள் தேவை கண் காதால் எண்ணத்தால் அறிவை தாக்கி சுடல் வேகம் நாம் ஏற்கும் தொழிலின் ஆர்வம் சுகதுக்க நிலை அறிந்து கடமை செய்வோம். நம்மளுடைய ஆர்வம் ஒரு தொழில ஆரம்பிக்கணும்னாலும் சரி, ஒரு வியாபாரம் செய்யணும்னாலும் சரி, அது ஆசிரியர்களா இருக்கட்டும், பெற்றோர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, என்ன நாம தொழில் துறையில இருந்தாலும், எந்த துறையில இருந்தாலும் சரி, பசிக்காக மட்டும் இல்ல, பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய உழைப்பு போய் சேரணும். ஏன்னா அவங்களுடைய உழைப்பை நான் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த மாதிரி கடமை ஆற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நமது ஆர்வம் இருக்கணும், நமது உழைப்பு இருக்கணும், நமது சம்பாத்தியம் இருக்கணும் அப்படின்ட்டு மகரிஷி சொல்றார். எத்தனை பாருங்க, இந்த மகரிஷியின் நெசவு தொழில்ங்கிற இந்த கவிதையில ஒவ்வொரு கவிதையிலும் அவ்வளவு பொருள் கருத்துக்கள் இருக்கு. இது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். எல்லா துறையில எந்த துறையில வியாபாரம் செய்தாலும் சரி, எந்த துறையில நாம உழைத்தாலும் சரி, வியாபாரம் செய்யறவங்க பெரிய கம்பெனி ஆரம்பிச்சா கூட அதுல நாம உழைக்கிறோம், அதுல சர்வீஸ் பண்றோம்னா நம்மளுடைய எண்ணம் இப்படிதான் இருக்கணும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, பசிய போக்குறதுக்கு மட்டும் இல்ல, கடமை, கடன் கடன் பெற்றிருக்கேன், கடன் அந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய அந்த இதைதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நோக்கத்தோட நமது உழைப்பு இருக்கணும், நமது ஆர்வம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றேன். இந்த கருத்தை எல்லாருக்கும் நமக்கு மகரிஷி
எத்தனையோ விதத்துல நமக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம அத வாழ்க்கையில நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டே வரோம். இதே மாதிரி இந்த கருத்துக்கள் நிறைய மக்களுக்கு போய் சேரணும். பாருங்க வங்க தேசத்துல எப்படி அந்த மத்தவங்களோட பொருட்களை சூறையாடி அந்த ஒரு அதுல வந்து வெட்கப்படக்கூட இல்ல. திருடிட்டுக்கு போறோம் அப்படிங்கிற இது இல்ல. அப்புறம் அந்த தலைவர்களும் நிறைய சொத்து சேர்த்திருக்காங்கன்னு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விஷயங்கள் வருது. அந்த தாக்கம் தான் சமுதாயத்துல இருக்கிற மக்களை இப்படியே வேண்டாத செயல்களை செய்வதற்கு தூண்டுறது. அப்ப தலைவர்களுக்கு பொறுப்பு அதிகம். உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். இந்த உலக நல வேட்புங்கிறதுல என்ன ஆழமான ஒரு கருத்து மகரிஷி கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்ப தலைவர்கள் இப்ப வந்து லண்டன்லயும் அங்க பிரச்சனைகள் இருக்கு. பாரிஸ்லயும் பிரச்சனைகள் இருக்கு. எந்த நாட்டிலயும் பிரச்சனை இல்லாம இல்ல. தலைவர்கள் சரியா இருக்கணும். அதுக்கு நாம வாழ்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த தலைவர்கள் சரியா இல்லாத போதுதான் சமுதாயத்துல இருக்கிற மக்கள் அந்த வெறித்தன்மையை தூண்டுது. இந்த மாதிரி சூறையாடல்லாம் இருக்குது. அதனாலதான் அவங்க இத வந்து நாம இப்படி எடுத்துட்டு போறோம். இதுல என்ன தப்பு? தலைவர்கள்லாம் இப்படி லூட் பண்றாங்க அப்படிங்கிற எண்ணம் ஒரு வேகம் வருது. அதனால எப்படி வேணாலும் வாழலாங்கிற அந்த எண்ணம் வருது. அதனால தலைவர்கள் சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு நம்ம எல்லார்கிட்டயும் இருக்குன்னு மகரிஷி எல்லாம் தான் திருப்பி திருப்பி சொல்றார். இதை நாம உணர்ந்து கொள்வோம். இந்த கருத்துக்களை நம்மளால முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கும் எடுத்து செல்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருமையான சிந்தனையுடைய நன்றி. நன்றி.